ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்கள் உலகம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நேச்சுரல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் விஎஸ் ஹெர்பல்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அதோட பிராண்ட் ஓனர்ஸ் வந்துட்டு நர்மதா அண்ட் நந்தினி. இவங்க எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் கிட் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நிஜமாகவே நல்லா இருந்தது. என்னோடய ஸ்கின்னில் இருக்கிற அந்த ஆயிலி செக்ரேஷன் லெவலில் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகிட்டு ஸ்கின் பார்க்கறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ இதை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ரெட் கலர் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ஏதாச்சும் நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க எனக்கு டோட்டலாக 3 ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா க்ளோ கிளென்சர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு காஃபி, அதுக்கப்புறம் மின்ட், ரைஸ் ஃப்ளோர், கொக்கோ பவுடர், ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் பேக்கேஜிங்கில் தான் கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ மேலே அவங்களுடைய விஎஸ் ஹெர்பல் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு லோகோவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளென்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஜெல் டைப்பில், அதுக்கப்புறம் வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் கிடைக்கும். ஸோ இந்த கிளென்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ரோஸ் வாட்டர் இல்லை மில்க், கர்ட், ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம கிளென்சர் பவுடரை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிளென்சர் கூட நான் வந்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரோஸ் வாட்டர் சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். கிளென்சர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு காட்டனில் ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக எடுத்து என் ஃபேஸில் இருக்கிற அந்த டர்ட்ஸ், அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அடுத்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கிளென்சரை என் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி ஜென்ட்லாக வந்து மசாஜ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் மேலே இருக்கிற அந்த டர்ட்ஸ், இம்ப்யூரிட்டிஸ், ஸோ பொல்யூஷனால் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அழுக்குகள்லாம் நம்மளுடைய அந்த போர்ஸில் வந்து தேங்கி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ரோஸ் ஃபேஸ் ஸ்க்ரப். கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த வெட் ஃபேஸோட நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஃபேஸ் ட்ரையாக இருக்கும்போது ஸ்க்ரப் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெட் ஃபேஸில் நீங்கள் அந்த ஸ்க்ரப்பை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ், அதாவது இறந்த செல்கள் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஸ்க்ரப்பிங் பயன்படுத்துவோம். ஸோ ஸ்க்ரப் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில். ஸோ எனக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த நோஸ் கிட்ட தான் வந்து நிறைய ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து நோஸ் கிட்ட கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணேன். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸை இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்து நம்ம கடைசி ஸ்டெப்பான ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ வந்துட்டு விஎஸ் ஹெர்பலோட ப்ளூம் பேக் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு வந்து கீ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வைல்ட் டர்மரிக், நீம், பப்பாயா, ஃபுல்லஸ் எர்த், ஆலிவேரா, மின்ட், ரோஸ் பெட்டல்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான எல்லோவிஷ் டின்ட்டில் இருந்தது. இந்த ஃபேஸ் பேக்கும் சரி கிளென்சரும் சரி இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து சான்ஸே இல்லைங்க. இந்த ஹெர்பல் அரோமா அப்படியே இருந்தது. ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பேக் பவுடரை நம்ம ஒரு பவுலில் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன்.
இந்த ஃபேஸ் பேக்கில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நரிஷ் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிளாக் மார்க்ஸ், ஸோ பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு நம்ம ஸ்கின் பார்க்கறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவனாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒரு கலர்லேயும் நெக் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பேக் வந்து ஈவனாக என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸை நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கே பார்த்த நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என் ஸ்கின் பார்க்கறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக க்ளோயிங்காக இருக்குது. ஸோ பார்லர் போயிட்டு ஒரு ஃபேஷியல் பண்ண ஒரு எஃபெக்ட் தெரியுது. நீங்களும் விஎஸ் ஹெர்பல் ப்ராடக்ட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்க பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்ட வந்து நிறைய இந்த மாதிரியான நேச்சுரல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.